அப்படின்னு சொன்னா சரி எனக்கும் பதவி ஆசை வந்துச்சு. நாட்டாம பதவி ஆசை உனக்கு வந்துவிட்டு எனக்கு வந்துச்சு. இந்த நாட்டாம பதவி நம்ம பாக்கணும்னா இந்த பணியில என்ன ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரிஞ்சுக்கிட்டா எங்க அண்ணன் கூடவே போக ஆரம்பிச்சிடும். நல்லது கெட்டது எதுக்கு போனாலும் அவர் பின்னாடியே போல எங்க அண்ணன் கூடவே போவேன் நானு. சரி என் ஊர்ல வயசான பாட்டி ஒண்ணு செத்து போச்சு. எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மாலையா கட்டி போய் அந்த பாட்டி கைத்துல போட்டு அந்த பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவனை பார்த்து எங்க அண்ணன் ஆறுதல் சொன்னாரு. மகனுக்கு ஆறுதல் சொல்லிருப்பாரு. ஆறுதல் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? தம்பி தம்பி ஏன்டா அழுவுற, சத்தது உனக்கு மட்டும் அம்மா கிடையாதுனா எனக்கும் அம்மா மாதிரி இந்த ஊருக்கே அம்மா மாதிரி பொய்தான் எடுத்து அடக்கம் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. இறந்தவர்கள் வயதிலே முதியவர்கள் தர்மலை செய்து பேரு புகழோடு வாழ்ந்தவர்கள் இறந்து விட்டார்களே, உனக்கு மட்டும் தாய் கிடையாதுல, எனக்கு தாய் மாதிரி தான். இந்த ஊர் மக்களுக்கு தாய் போல் இருந்தவர்கள் இருந்து விட்டார்களே, ஏய் ஒரு தோடி எடுத்து அடைக்கலம் செய்யறது ஆறுதல் சொல்றாரு. எங்க அண்ணன் சொன்னாரு பாரு, இப்ப நான் தெரிஞ்சுக்கினேன் இந்த நாட்டாவும் பாதி எவ்வளவு அங்கேறாப்படுது. இப்பதான் எங்க அண்ணன் பாக்குறாரு. வீட்டுக்கு வந்துட்டோம். சரி 2 நாள் போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை. அவர் வெளியூர் போயிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நேரம் பார்த்து எங்க ஊர்ல ரவுடி ரங்கம் பொண்டாட்டி தூக்குமான்னு சேர்த்து போச்சு. யாரு? ரவுடி ரங்கம் பொண்டாட்டி. ரவுடி ரங்கம் பொண்டாட்டி இல்லடா, எங்க அண்ணன் ஆள் இல்லையே. இந்த நாட்டாவும் பாதி எங்க அண்ணன் பார்த்தனா எங்க நான் பார்த்தேன், 2 ஒண்ணு தானே. நான் என்ன பண்ண, ஒரு பெரிய மாலையா கட்டி போய் ரவுடி ரங்கம் பொண்டாட்டி கைத்துல போட்டு ரவுடி ரங்கனை பார்த்து ஆறுதல் சொன்னேன். ரவுடி ரங்கா ஏன்டா அழுவுற, உனக்கு மட்டும் பொண்டாட்டியாடா, எனக்கு குட்டனா பொண்டாட்டி, ஊருக்கா பொண்டாட்டி, தூக்குடா போய்தான் சும்மா விட்டாங்களா? சாவு போதெல்லாம் ஆளுக்கு நான் ஓட வேண்டியது. இனிமேல நாட்டாம பதவிக்கு ஆசைப்படுவியா? நாட்டாம பதவி மனைவி பேச்சு கேட்பியா? யார் யாரு எங்க இருக்குன்னு ஒரு தகுதி இருக்கிற வடைப்படி அடைத்தவுடன் குறிப்பிட்டவுடன் நீல மகேந்திர குறித்து நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்க முறையிட்டு பார்த்தாலும் நாட்டு மக்களுக்கு குறை என்பது கிடையாது. ஆனால் இந்த ஜமீன் கோட்டையில் எனக்கு தான் பெருத்த குறைபாடு. எனக்கு ஒரு சகோதரி இருந்தார், என்னுடைய அக்கா பதுமை கோவல் என்று சொல்லக்கூடியவள். மாற்றான் ஒருவனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இந்த ஜமீன் கோட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். எங்கு சென்றார்கள், என்ன கதி ஆனார்கள் என்று இதுவரை எந்த செய்தியுமே அன்று முதல் இன்று வரை இரு கண்களை போட்டு 2 தம்பிகள் குமரன் வீரபாண்டி இருவரை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறேன். ஐயா நாடு சென்ற இளைய தம்பி வீரபாண்டி இன்று வருவதாக செய்து வந்திருக்கிறார்.